மீன் குழம்புல என்ன போடுவாங்க? மீன் குழம்புல புளி போடுவாங்க. ஏன் மீன் போட மாட்டாங்களா? ஏய் இவங்க தானே அவங்க. ஆமாப்பா இவங்க தான்ப்பா. இப்போ வந்து நம்ம மாநகர மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த மார்க்கெட் நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? பஸ்ஸில் மேட்ச் என்ன பண்ண போகிறேன்? என்ன அப்படி அங்கே கைட் நீங்கள் வந்து இப்போ டயர்டாக இருக்கீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். மீன் எப்படி நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா இந்த மாதிரி நெக்கலா பேச்சுன்னு வச்சுக்க, நான் ஏந்து போய் நேந்துறேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ, நாங்கள் தான் உங்கள் ட்ரீம்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன வீடியோ சொல்லு. என்ன சொல்ல ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. ஸோ அதுதான் இன்னையோட வீடியோ. அம்மா எப்படி மீன் குழம்பு வைக்க போகிறாங்கன்றதை நீங்கள் எல்லாருமே பார்க்கணுன்றதுக்கோசம் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி தானம்மா? ஸோ இப்போ போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போகிறோம், மீனை வாங்குகிறோம் சீப் அண்ட் பெஸ்ட்டில். அதுவும் சென்னையோட பிக்கஸ்ட்டு மார்க்கெட்டு மாநகரம். எங்கள் வீட்டு பார்த்து என்ன குழம்பு? மீன் என்ன போடுவாங்க? மீனில் போடுவாங்க, போட சொல்கிறேன் எல்லாத்தையும். மீன் குழம்புல என்ன போடுவாங்க? மீன் குழம்புல புளி போடுவாங்க. ஏன் மீன் போட மாட்டாங்களா? புளி போடும்போது லாஸ்ட்டாக மீன் போடுவாங்க. சரி, ஓகே. அப்போ அது முன்னாடி அவங்க கடுகு அதெல்லாம் போடுறாங்களா இல்லையன்றதை வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஸோ மீன் மார்க்கெட் போகலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், சுஜிஸ் மாமியார் சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா சுஜி அண்டு மாமியார் சண்டைகள் வரும், சேலஞ்ச் வீடியோஸ் வரும், விலாக் வரும், தொடர்ந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் அதில் கொண்டு வர போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டாக பின் பண்ணிடுறேன், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹாய்ன்னு சொல்லுங்கள். அம்மாவோட சேர்த்து நாங்களும் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மீன் மார்க்கெட்டு போகிறோம். என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா கிளம்பிச்சு மீன் மார்க்கெட்டுக்கு. இருடா, ஜூபி விளையாடுறேன். ஜூப்பியா? அப்படின்னா? ஜூபி அப்படின்றது ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம். சாதியான்ஸே இந்தியா கே அப்கானா கேம். இங்க லூடோ அண்ட் ஸ்னேக் டாட் போல இருக்கும். கேஷுவலான கேம்ஸை வெறும் 10 மினிட்ஸ்ல விளையாடி நிறைய பிரைஸ் அண்ட் கேஷ் ரிவார்ட்ஸை வின் பண்ணலாம். அப்படியாடி? ஏதோ பயப்படுற மாதிரிலாம் இல்லைல்ல? அதெல்லாம் நீ ஒண்ணுமே பயப்பட தேவையில்ல. இது 100% சேஃப் அண்ட் செக்யூரான ஆப் தான். இதுல 10 crores மேல இருக்க ரியல் பிளேயர்ஸோட நீ விளையாடலாம். இதுல நீ 1 ரூபியை வச்சு விளையாடலாம். அண்ட் உனக்கு சைன் அப் போனஸா 10 rupees வரைக்கும் கிடைக்கும். ஓகேடி, எப்படி விளையாடுறது இது? சரி, இங்க வா. இப்படி சூப்பர் ரீ. வின் பண்ற மணி எப்படி வித்ட்ரா பண்றது? இதை நீ ஈஸியாவே யூபிஐ மூலமாவே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஜிஎஸ்டியும் டிடிஎஸும் இன்ஸ்டன்டாவே கிடைச்சிடும். அதெல்லாம் ஓகே. இது எப்படி டவுன்லோட் பண்றது? இதை நீ சிம்பிளாவே zoopay.comல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சீக்கிரமா போய் டைம் வேஸ்ட் பண்ணாம டவுன்லோட் பண்ணி நிறைய பிரைஸ் அண்ட் கேஷ் ரிவார்ட்ஸை வின் பண்ணு, ஓகேவா? கண்ணா, வீடியோ எடுக்கிறேன்னு அப்படியே ஸ்டைலாக ஓட்டுவல? ஸ்டைலாலாம் ஓட்டலங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட தம்பியோட பைக்கு கேடிஎம் எடுத்துகிட்டு மீன் மார்க்கெட் கிளம்புறோம். ஸோ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூட்டி, அந்த பேட்டரி ஸ்கூட்டியில் வந்து அவங்க வந்துட்டுருக்காங்க. இவன் வந்து பெட்ரோல் இருக்க வேலை தெரில, ஒரே கஷ்டமாப்பா. நான் ஏன் இங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா, கவர் வாங்காமல் கவரை வந்து கடன் வாங்கிட்டு வரேன், அதான். சரி வாங்க போகலாம். ஆமாம், நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுல்ல. ஸோ மீன் மார்க்கெட் போனோன்னா அவங்க வந்து கவர் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், கவர் 10 ரூபா ஊற்றுவாங்கன்னா தானே கவர் கொடுப்பாங்க. நீ கொஞ்சம் பிளாக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது கண்ணு, நீ கொஞ்சம் பிளாக் இருக்கிறது தாங்க தெரியும். மறந்துட்டேன். சரி போலாமா? கண்ணா, டியூக்ல போறேன்னா டியூக் எங்க நிக்குது? ஏங்க பெட்ரோல் போடாமல் வச்சுக்கிறாங்க, பைத்தியார பாவி மனுஷராங்க. வந்து டியூக்ல போறேன்னு அவ்வளோ இதுவாக சொன்னாரு. ஆர்டிஸ்ட் வேற ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் வந்து கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே வந்து வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுடுச்சு. ட்ரை பண்ணி போயிருக்கலாம், பட் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு என் புதுசு என்னை தள்ள விடக்கூடாதுன்றதுனால பைக் மாற்றிட்டு. ஆனால் இப்போ ஆர்டிஸ்ட் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்களே, என்ன கண்ணா? அதுக்கு என்னங்க பண்ணுறது? போடுது. கொஞ்சம் பார்த்து சேஃபாக கூட்டு போயிட்டு வந்துடுவீங்களா? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை தான் வந்து வானகரம் மீன் மார்க்கெட். ஸோ வந்து ரொம்ப லாங் டிரைவ்லாம் கிடையாது. ஹாய். ஸோ எங்கள் ஏரியா பசங்களாம் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலாக ஜாலியாகிறாங்க.
நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஜாலியா இருக்கிறாங்கன்னா இருப்பாங்க. ஏய் இவங்க தானே அவங்க. ஆமாப்பா இவங்க தான்ப்பா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் வந்து வேறு வண்டி மாற்றிட்டு வர லேட் ஆகிடுச்சுமா. ஸோ வந்து நம்ம மாநகர மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த மார்க்கெட் நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்துங்கிற 10 வருஷமா. மார்க்கெட் தரதே 3 வருஷம் தாங்க ஆகுது. 10 வருஷம் மீன் மார்க்கெட் சொல்லுங்க. மீன் மார்க்கெட் பாட்டியா? இது வந்து 3 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ தான் இது திறந்துருக்காங்க. பழைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து லாட் ஆஃப் மீன்ஸ் வந்து இந்த வானகர மீன் மார்க்கெட் இருக்குது. மீனோட வெரைட்டியே ஃபுல்லாக வந்து நம்ம வானகர மீன் மார்க்கெட் போனால் எவ்வளோ மீன் இருக்குது பார்த்தீங்களா? அது 2 வாரத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கடையை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். இந்த கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மீன் வாங்க போகிறோம். ஸோ எங்கள் அப்பா பேர் வந்து சங்கர். அதனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு சங்கரா மீன் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நான் சங்கரா மீன் வேணுமா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வந்து வறுக்க போகிறோம். அப்போ சீலா மீன் என்ன பண்ண போகிறேன்? ஓ சீலா வறுக்க போகிறாங்களா? சங்கரா மீன் வந்து குழம்பு வைக்க போகிறாங்களா? ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ இது எங்கள் சித்தப்பா கடை தான். ஆக்சுவலாக அவர் இருக்கார் பாருங்க, அவர் தான் எங்கள் சித்தப்பா. ஸோ அவர்கிட்ட தான் இப்போ நம்ம வாங்க போகிறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மீன் வாங்கி முடிச்சாச்சு. அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற இடம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண வேணாம், நானே வந்து நான் க்ளீன் பண்ணி உனக்கு மீன் குழம்பு மீன் வரல வச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி நீங்கள் மீன் வந்து க்ளீன் பண்ணுவீங்க? கையால தான். ஐயோ ஐயோ, மற்றவங்க எல்லாம் காலாலே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க? எந்த முறையில் க்ளீன் பண்ணுறேன்னு அங்கே வந்து பாரு. ஸோ திமுறா பேசிட்டாங்க. சரி நம்ம திமுறாலாம் ஒன்றும் பேசலை. நான் வீட்டில் வந்து எப்படி கழுவுறேன்னு அதை பாரு முதல்ல. சரி ஓகே வாங்க, நம்ம வீட்டில் போய் எப்படி கழுவுறாங்க பார்ப்போம். உப்புன்னு சொல்ல மறந்துட்டீங்க. நீ உங்க அம்மாவை நான் போனதுக்கு அப்புறம் என்ன குசு குசுன்னு பேசுறேன்? குசு குசு இல்லை, அம்மா தான் குசு குசு. என்ன சொல்லுவாங்க உன்னை பற்றி தான், மீன் மார்க்கெட் வந்துட்டு பார்த்தியா ஓரமாக நிற்கிறா, ஒரு மீன் வாங்க துப்பு இருக்கா அவருக்கு, ஒரு மீன் கூட வாங்க தெரில பார்த்து 100 ரூபா மீன்லாம் போய் வாங்குறா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை நாங்கள் தொலைச்சிட்டோம். எங்கள் அம்மாவை என்ன பண்ணிடுறான்னா என்ட்ரி அவரை வழியில் வந்து விட்டு வந்துட்டுக்கிறான். எங்கள் அம்மா இப்போ எங்களை எப்படி தேடிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இத்தனை வருஷமா இந்த மீன் மார்க்கெட் நாங்க எது என்ட்ரி எது அவுட்னு கூட தெரியாம பாருங்க. அங்க பாருங்க. ஐயோ தேடி இந்த பையதாங்க எல்லாத்துக்கும் காரணம். எங்க அம்மா வந்து மீன் மார்க்கெட்டை தொலைச்சிட்டு இருப்பேன் நேரம். இத்தனை வருஷமா மீன் மார்க்கெட்டுக்கு போற, எது என்ட்ரி எது எக்ஸிட் தெரியாதா? 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நீங்க 10 வருஷமா இப்படிதான் மாறி மாறி போனீங்க. சரி போங்க. மைக் என்கிட்ட இருக்கு, தனியா பேசாதீங்க போங்க. என்ன வண்டிக்கு கேட்டேன்றாங்க. ஐயோயோ, எங்க அம்மா பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து மீன் மார்க்கெட் போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு. என்ன அப்படி அங்கே கைட்னீங்க, நீங்கள் வந்து இப்போ டயர்டாக இருக்கீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். சொல்லுங்கள். நான் சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் நீ தான் சொல்லிக்கிற. ஸோ இப்போ வந்து கரும்பு ஜூஸ், இவ்வளோ உடம்பு சீக்கிரம் அந்த கரும்பு ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நிப்பாட்டிருக்காங்க. ஸோ நான் ஐஸ் இல்லாத கரும்பு ஜூஸ் தான் சாப்பிட்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப இம்யூனிட்டி கொடுக்கும். நல்லா கூட சேர்ந்து 2-4 இரும்பு சேர்ந்து வரும். உடம்பு சரியில்லைங்க, என்ன பண்ண முடியும்? சரி ப்ரிப்பேர் பண்ணிட்டியா என்ன செய்ய போகிறேன்றத? பெப்பர் வீட்டுக்கு போய் தான் பண்ணணும். பெப்பர் இல்லைம்மா, ப்ரிப்பேர் தான் போய் பண்ணணும், வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ இந்த ஜூஸ் கடை பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா மாதிரி இடத்துல இந்த கடை அமைஞ்சிருக்கு. ஸோ இது போட்டு ஒரு 3 மாதம் ஆகுது நினைக்கிறேன். ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் ஃப்ரெஷ் கரும்பு ஜூஸ் இங்கே குடிச்சிட்டு போங்க. ஆனால் எங்கள் ஊர் இந்த மாதிரி டெவலப் ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த வயசுக்கு. நான் எங்கள் ஊர் ஒரே காடாக கடந்தது. ஆனால் இன்னைக்கு கரும்பு தோட்ட மாதிரி இப்போ கரும்பு ஜூஸ் போடுற அளவுக்கு காடாக இந்த ஊர். என்ன சொல்கிறது, எல்லாம் பில்டிங்கில் தான் தெரியுது. ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் அம்மா கடை விளாக் பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா கடை தான் நான் சொன்னல ஒரு 4 கடை தான் இருந்ததுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கடை ஆயிடுச்சு.
அந்த அளவுக்கு ஜனத்தாக பெருசு போயிட்டாங்க. ஸோ மக்கள் பெருகும் போது தான் நாடு வந்து செழிப்பாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதானம்மா, மக்கள் பெருக தானே வேணும். அப்போ அதுக்குன்னு எல்லோரும் குட்டி போடாமல் இருக்க முடியுமா? ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம அம்மாவோட மீன் கழுவுற சீக்வன்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் மீன் கழுவுறதுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்யலான்னு இருக்கோம். ஸோ ஒரு கிராமத்து சமையல் அம்மா கையில் வந்து நாங்கள் மீன் குழம்பு வந்து நிலா சோறு மாதிரி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா மீன் கழுவுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நான் வானாகாரம் போயிட்டு மீன் வாங்கி மீன் எப்படி நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா இந்த தலையை விரிச்சு காமிச்சாக்கா சவச்சவன்னு இருந்தால் நல்லா புது மீனுன்னு அர்த்தம். அதே வலையில் இருந்ததுன்னா கெட்டு போன மீன். அதனால் நான் பார்த்து வாங்கியாந்து என் கையாலே கழுவி நானே சுத்தம் பண்ணி குழம்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் வாங்கிட்டு வந்து நானே க்ளீன் பண்ணுறேன். ஸோ நானாக சொன்னேன் அங்கேயே கழுவிக்கலாமா, வெறும் 20 ரூபா முடிஞ்சிடமான்னு சொன்னால், இல்லை நானே கழுவி நானே என் கையில் மீன் குழம்பு வைக்க போகிறேன்னு சொல்லி இங்கே எடுத்துன்னு வந்து இந்த இடத்த ஒரே முக்கிற இடமா ஆக்கிட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வன்மையை எங்கள் அம்மாவை கண்டிக்கிறேன். இது சீலா மீன் ஒரு பொடி பெறால தான் இருக்கும். இது வந்து நம்ம அருவமனையில் நல்லா சுத்தம் பண்ணாக்கா க்ளீன் பண்ண முடியும். அதே வானாகதல் பண்ணோம்னா அது சின்ன சின்ன பெறால இல்லையா, சரியாக போகாது. அதனால் நானே க்ளீன் பண்ணுன்னு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சுஜி வந்து புளி கரைக்க வந்துட்டாங்க. மீன் குழம்புல எதுக்கு புளி போடுறாங்கிறது தெரியுமா சுஜி? ஸோ எதுக்கு போடுறாங்க மீன் குழம்புல புளி சொல்லுங்கள். மீன் குழம்புல மீன் தாங்க போடுவாங்க. எதுக்கு புளி போடுறேன்னு கேட்டால் அது சொல்ல மாட்டேறாங்க. தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க வச்சு சாப்பிடுவோம். அப்படி தானே சாப்பிட்ணும். அப்படிதான் சாப்பிடணும். கீழே வைங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மரத்தடியில் அழகாக வந்து ஒரு மீன் கழுவுற செட்டப்பு, சமைக்கிற செட்டப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அழகான்னு சொல்லாதீங்க, இது இடத்துல வந்து செட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இன்னும் செட்லாம் பண்ணலங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வச்சாச்சு, இங்கே கேஸ் இருக்குது. ஏன் வந்து நீங்கள் வெறுவில் வந்து சமைக்கலன்னு கேட்டிங்கன்னா, அந்த என்ன சொல்லுவாங்க வெறுவடுப்பு, ஏன் அதை வந்து நீங்கள் சமைக்கலன்னு கேட்டிங்கன்னா, வெறுவடுப்பு வந்து வெயிலில் வச்சா இன்னும் கொஞ்சம் ஹீட் வரும், புகை வரும், வீடியோக்கு வந்து பிளாக் ஆகும். அந்தளவுக்கு நம்மளுக்கு டெக்னிக்கலாக இருக்கிற கேமராமேன் இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து இந்த கேஸ்லேயே சமைச்சிக்கலான்றத முடிவு பண்ணிட்டோம். நம்ம மீன் எல்லாத்துலேயும் சிவப்பாக இருக்கா? நல்லா இருக்கு மீன் நல்லா இருக்கா? நல்லா ரத்த கலரில் இருக்கு. ரத்த கலரில் இருக்கா மீன்? இது வெள்ளை கலரில் இருக்குது, ரத்த கலரில் இருக்குதுன்ற செவுளு விட்டா திரும்பிடும். தலையான பிச்சு பார்த்துட்டு ஆயிடும். மீன் நல்லா இருக்கு. மீன் நல்லா இருக்காம்மா? இப்போ இது நல்ல மீனா என்ன மீனுமா? இது நல்லா இருக்கு மீன். அப்போ இது பேர் சீலா மீன் சொல்ல கொண்டாது முன்னாடி? இது பேர் சீலா மீன் தான். அப்போ நல்ல மீனுன்ற? சீலா மீன் நல்ல மீன். நல்ல மீனா சீலா மீனா? சீலா மீன். அப்போ நல்ல மீன் என்ன கொண்டாது முன்னாடி? நல்லா எப்படி இருக்கு நல்லா எல்லாம் எடுத்துகிட்டு இந்த கண்ணெல்லாம் புடிங்கி போட்டுடணும். புடிங்கி போட்டு இதெல்லாம் எடுத்துடணும். ஸோ அம்மா கையால் இன்றைக்கி மீன் குழம்பு ஒரு புடி, இன்றைக்கி ஒரு புடி மீன் குழம்பு புடி தான் இன்றைக்கி. சீலா மீன் எவ்வளோ தெரியுமா? 350 ரூபா கொடுத்து வாங்கினாங்க 1 கிலோ சீலா மீன். சங்கரா வந்து விலை கம்மியாகிடுச்சிங்க. 1 கிலோ 180 ரூபா கொடுத்து சங்கரா மீன் வாங்கணும். எறா எவ்வளோ வாங்கின? எறா 250. பரவாயில்ல, இந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது எறா. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து சீலா மீன் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்னும் வேலை இருக்குது. இப்போ தானே முடித்தேன். அதில் குடலே எடுத்தேன். ஒரு மீனோட குடலை எடுக்கிறியா? அநியாயமாக இல்லை உனக்கு? மீன்லாம் பாவம் இல்லை? அது துண்ணக்கூடாது, நாட்டுக்கு வந்து விற்பனை வரக்கூடாது. இந்த உப்பு எதுக்கு போடுறேன் தெரியுமா? நல்லா பார்த்துக்குங்க. இந்த உப்பு வந்து இந்த மீனில் போட்டு கழுவணும்னா நம்ம குழம்பு வச்சோம்னா நீச்சி வாசனை வராது. ஆல்ரெடி உப்பு தண்ணியில் தானே கழுவி அது கழுவி வருது. அப்புறமா அது மேலே என்னென்ன கொட்டுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இது நம்ம இதில் போட்டு இந்த மீனெல்லாம் போட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணோம்னா நம்மளுக்கு நீச்சி ஸ்மெல்லு நிறையா வராது. மீனை கடிச்சிச்சிங்க. அந்த பூனைக்கே நாங்கள் அந்த மீனை சமர்ப்பணம் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் அரிசி கழுவிட்டுருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து சாதத்தோட அரிசி. சுஜி வந்து பார்த்தீங்கன்னா புளி கரைச்சிட்ருக்காங்க. மீன் குழம்பு வந்து புளி ஊற்றணுமா, ஸோ அதனால் புளி கரைச்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வந்து சீலா மீன் வந்து ஆஞ்சி முடிச்சிட்டாங்க. நல்ல சீலா மீன், இது பேர் வந்து நல்ல சீலா மீனா. இது வந்து ஆஞ்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதோட ப்ராசஸ் என்னென்னா மீன் குழம்புக்கு உள்ளே போடுவாங்க. அப்புறம் வந்து வதக்கிறதுக்கு இது வந்து மேக் பண்ண போகிறாங்க. வாயில் போட்டு இன்றைக்கி ஒரு புடி ஆல்வேஸ்
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மாதிரி சங்கரா மீன். எங்கள் அப்பாவோட பேர் வந்து சங்கர். ஸோ அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து சங்கரா மீன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கோசம் எங்கள் அம்மா வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. சங்கர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது டெடிகேஷன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்கள சமைக்க வச்சுட்டு நான் இங்கே வந்து உக்காந்துட்டு ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ மதியானம் வந்து ஒரு 2:30 மணி அளவில் ஆகிட்டதுனால வந்து வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தாக்கத்தில் வந்து அம்மா ஒரு ஜஸ்ட்டு சின்ன ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து லைட்டாக வெறுப்பேற்ற போகிறேன். ஸோ அந்த வெறுப்பை வந்து நீங்கள் பார்க்கணும், வாங்க இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி வாய்க்கு வந்து அச்சு விட போகிறேன். மா எவ்வளோ நேரமாக க்ளீன் பண்ணிகிட்ருப்ப? எவ்வளோ நேரம் தான் பண்ணிகிட்ருப்ப? நான் எவ்வளோ நேரம் பண்ணுறேன், வேலை செய்ய தெரியலையா, இதெல்லாம் செய்ய தெரியலையா? வெயிலில் கொஞ்சமாக அடிக்குது, ஒரே நாம மீன் நாத்தமாக்குது. பின்ன மீனுக்கு வேணாம், மீன் நாற்றம் வராது, பின்ன கரோடு நாற்றமா வரும். அதெல்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணி வைக்கணும்ல. ஒழுங்காக க்ளீன் பண்ண வேலை செய்யறதில்ல. நானே கால் வலியில் அவஸ்தைப்பட்டுன்னு கால் வர இழுத்துச்சு. நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி கருப்பாக்குது. புளி தண்ணி இல்லை, பின்ன கிணறு தண்ணி. அது இந்த மாதிரிலாம் பேசின்னு இருந்தா வீடு எல்லாம் வந்து கூட்டின்னு வரோம்ல வச்சுக்க, நான் ஏன் போயின்னு வந்துடுவேன். ஒழுங்காக சமைக்க தந்தா சாமி. இந்த ரோட்டில் போகிறவங்கள பார்த்து சிரிச்சுன்னா இருக்கக்கூடாது, சரியா? ஆமாம், ரோட்டில் போகிறவங்க சிரிக்கிட்டு நான் வந்து உக்காந்துங்கிறேன் இங்கே. இந்த மாதிரி நெக்கெல்லாம் பேசுன்னு வச்சுக்க, நான் ஏன் போயின்னு வந்துடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. அது போனா நான் செய்ய மாட்டேன். நீயாச்சு மீனாச்சு நான் போறேன். ஒரு சின்ன ரிமைண்டர், நீங்கள் இன்னும் ஜூபி ஆப்பை டவுன்லோட் பண்ணலன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஜூபி சடான்ஸே இந்தியாக்கே அப்கானா கேமாக இருக்குது. ஸோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்கள்.